முடியாது. நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன மொத்தம் டபுள் பணக்காரி ஆக்கிட்டு நீங்க என்ன பிச்சை எடுப்பீங்களாக்கோ? அதுக்கலமா நாங்க கேக்குறோம். குறைச்சு கொடுக்கறதா அப்படியே கொடுக்கறதா நீங்க உங்க தங்கச்சி மேல வச்சுக்கிற பாசத்தை பொறுத்து நாங்க இந்த வீட்டுல பாசத்தை நம்ம எப்ப அளந்து பாத்துக்கிறோம். அதான் தம்பி மொத்தமா கொடுத்துட்டாரு. அது இல்லாம மாப்பிள்ளை வேற உனக்கு பிடிச்சு போச்சு. பிடிச்ச மாப்பிள்ளை எப்படி வேண்டாம்னு சொல்றது? எனக்கு அந்த மாப்பிளைய விட எங்க அண்ணனுக்கு தான் வேணும். முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. அட என்னப்பா எல்லாத்துக்கும் நாங்களே பதில் சொல்லிட்டு இருக்க? நீ வாயை பொளந்து அப்படியே பாத்துட்டு இருக்கற? இல்ல மாமா, தங்கச்சி இது வரைக்கும் அழுததே இல்லையா, அதான் அசந்து போய் பாத்துட்டு இருக்கேன். அதுதான் கூட அழகா தான் இருக்கு. ஏப்பா ரசிக்கிற நேரமா இது? அப்படி கேளுங்க. வாங்க, நீங்களே தான கூட போனீங்க. பெரிய அண்ணங்கிறதுனால எல்லாத்துக்கும் வாயை மூடி நின்னுட்டு இருந்தீங்களா? நீங்களா கேட்க கூடாது? என்ன இருந்தாலும் நீங்க செஞ்ச தப்பு தானே. பெரியவங்களா இருந்து இப்படி செஞ்சீங்கன்னா என்னங்க அர்த்தம்? கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுங்கண்ணே. அட வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டேன். அதை போய் தப்பா எடுத்துக்கிட்ட அப்படி. அத்தனை பேர் முன்னாடி நெஞ்ச நிமித்தி எல்லாத்தையும் கொடுத்துட்டு பெருமை எங்களை பார்த்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும்ல. இவனுங்க சொத்தம் இதுல இருக்குது. ஒத்துக்குவானுங்களோ மாட்டாங்களோங்கிற சந்தேகத்துல தானே பாத்தீங்க. சரி, தப்புதான். இனிமே அந்த மாதிரி நடக்காது. இனிமே நடக்கிறதுக்கு என்ன இருக்குது? அதான் மூணு பேரும் ஒண்ணா சேர்த்துட்டீங்களே. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. என்னப்பா அது பாட்டு போயிட்டு நீ உட்கார்ந்துட்டு இருக்கற? ராசமணி, 10 பேருக்கு முன்னாடி வாக்கு கொடுத்துட்டேன். அது நடக்கலைன்னா ஊருக்குள்ள தலைநிமிர்ந்து நடக்க முடியுமா? யோசிச்சு பாரு. ஏமா, நாங்க வசதியோட வாழ்றது முக்கியமா இல்ல மான மரியாதையோட வாழ்றது முக்கியமா? சொல்லு. பிடிவாதம் பண்ணாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கமா? முடியாது. மாமா, மாமா, நீங்க தான் இந்த வீட்டுக்கு பெரியவங்க. நீங்களா எடுத்து சொல்லக்கூடாதா? நீங்க வேடிக்கையா சொன்னா கூட அப்புறமா அவங்க இதை யோசிச்சு பாப்பாங்க. சொல்லுங்க மாமா. நான் என்னமா சொல்றது? இன்னும் குடுக்கறதுக்கு இல்லையேன்னு வருத்தப்படுற குடும்பத்துல பிறந்துட்டேன். அப்புறம் கொடுத்தது போய் எப்படிமா திருப்பி கேட்க முடியும்? அப்போ சொத்து காசுப்படுற குடும்பத்துல போய் என்ன வாழ சொல்றீங்களா? சேச்சே, நான் கூட முதல்ல அப்படிதான் நினைச்சேன். ஆனா அவங்க நம்மளோட வசதியான குடும்பம். நிச்சயமா சொத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி கேட்டுக்க மாட்டாங்க. பொண்ணு கொடுத்து வாங்குறதுல இதெல்லாம் கௌரவ பிரச்சனைமா? நிறைஞ்ச சமையல வாக்கு கொடுத்தாச்சு. இப்ப மாத்தி பேசினா மரியாதை போயிடும். அப்புறம் எப்படி உடனே சந்தோஷம் வாழ முடியும்? ஆமா, வாழறாங்களா? வாழறாங்க நல்லா. இருக்கிற சொத்தெல்லாம் எனக்கு கொடுத்துட்டு அப்புறம் எப்படி நல்லா வாழ முடியும்? நல்லா வாழ்வோமா, நல்லா வாழ்வோம். ஏன்னா எனக்கு 2 கை இல்ல 6 கை. வாங்கண்ணே, இத பாருமா. இந்த வீட்டுல நடக்க போற முதல் கல்யாணம் என் கண்ணு இல்ல. கண்ணு கலங்காம சரின்னு சொல்லுடா. உனக்கு இந்த அண்ணனுக்குலாம் வேணும்னா நீ சரின்னு சொல்லி ஆகணும். சரின்னு சொல்லு சொல்லுடா. தரையில உட்காந்துருக்கீங்க, உடம்பு சரியில்லை? என்ன என்னாச்சு? என் ரூம்ல நான் தரையில உட்கார்ந்ததுக்கே இப்படி பதறிய. ஊருக்கு மத்தியில ஒன்னு அடிச்சு மண்ணில் தள்ளாங்களே, நான் எப்படி பதறி இருப்பேன்? அதுக்கு பரிகாரம் பண்ணாதானப்பா எனக்கு இந்த கல்யாணமே பண்ணி வச்சீங்க. சத்தமா பேசுறதே அவமானமா நினைக்கிறவன் நான். ஆனா அன்னைக்கு ஊரே நம்மளை பார்த்து சிரிச்சு அவமானப்படுத்திருச்சு. மறக்கலப்பா, மறக்கவும் முடியாது. வாங்க. அண்ணா, அந்த மீன் எடுத்து கொடுங்க. மீன் போடுமா? இந்தா. சின்னதா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கற? அண்ணனுங்க சாப்பிடுறாங்கல்ல, அங்க போய் கவனி. சரிங்கம்மா. சாப்பிடுறா. நல்லா சாப்பிடு. என்ன அண்ணா, பாத்தீங்களா சிக்கன? நம்ம வீட்டுல இருக்கும்போது மாதிரிலாம் சமைக்கவே இல்லையே. 2 நாளைக்கு ஒரு தடவை தங்கச்சியை பார்க்காம இவங்களால இருக்க முடியாது போல இருக்கு. தங்கச்சியை பார்க்க வரலடா, அந்த சாக்குல சோறு தின்னுட்டு போலான்னு வரானுங்க. சொத்து பூரா எழுதி கொடுத்தானுங்கல்ல, அப்புறம் சோத்துக்கு என்ன பண்ணுவானுங்க? பிச்சை அடுப்பாங்க. இவனுங்களை பிச்சை எடுக்க விட்டா நம்ம கௌரவம் என்ன ஆறுது? இங்கேயே சாப்பிட்டு போட்டான். ஆனா சும்மா சாப்பிடக்கூடாதுடா. மூத்தவனை நம்ம எருமையெல்லாம் மேய்ச்சி கரிச்சிப்பாளையம் வீட்டுல கொண்டு கட்ட சொல்லு. அதான் நமக்கு எழுதி கொடுத்துட்டானுங்கல்ல, வீட்டை காலி பண்ணிட்டு மாட்டை கட்ட சொல்லு. சரிங்க. நடுவுலவன் கொஞ்சம் முரடம் இல்ல? ரொம்பங்க. அவனை கரும்பு காடு கள்ள காட்டுல களை எடுக்க சொல்றான். சரிங்க. சின்னவன் படிக்கிறான்ல? ஆமாங்க. அட காசு இல்லாதவனுக்கு எதுக்குடா காலேஜ்? அவனை இந்த துணிமணி எல்லாம் துவச்சி இஸ்திரி போட சொல்றான். சரிங்க. டேய், அப்புறம் நாளையில இருந்து இந்த டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்றான். தங்கச்சி வரது சும்மா இருங்க. இந்தாங்கண்ணே அப்பளம். என்னங்கண்ணே எல்லா தட்டிலும் சாப்பாடு அப்படியே இருக்குது? போதுமா? என்னங்கண்ணா 3 பேருக்கானும் கலங்கி இருக்குது? காரம் காரம்.
இல்லையே, காரம் கம்மியா தானே போட்டேன். இல்லம்மா இன்னைக்கு கொஞ்சம் சாப்பாட்டுல காரம் அதிகம் தான், ஆனா சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. நல்லதாம இருந்துச்சு. சரி, நான் அப்ப போய் பாக்க கொண்டு வரேன். என்னதான் சொல்லுங்க ஐயா, இந்த கரிச்சிபாளையம் பண்ணையக்காரங்களுக்கு ரோஷம் ஜாஸ்தி தானுங்க, மலார்னு புடிச்சிட்டானுங்க. நாங்க போயிட்டு வரோங்க. அப்பா போயிட்டு வர்றாங்களா? முத வார்த்தை ஓகே, ரெண்டாவது வார்த்தை கொஞ்சம் யோசிக்க சொல்லு. ஏனுங்க தொடச்சுக்கிறதுக்கு சொல்லுங்க. இல்ல போயிட்டானுங்க, வேணாமா? இன்னாங்கண்ணே பாக்கு. அப்ப போயிட்டு வரங்கண்ணே. இனிமே வெத்தலை பாக்கே வச்சு கூப்பிட்டாலும் தயவு செஞ்சு நீங்க இங்க வராதீங்க. எனக்கு திடீர்னு இப்படி சொல்ற? உன்னை பார்க்காம நாங்க எப்படி இருக்க முடியும்? என்ன இந்த வீட்டுக்கு மருமகளாக்குனதே கோயில்ல உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு உங்களை பழி வாங்கத்தான். இத வந்த அன்னைக்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்குதான் நீங்க இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.